ஒரு நாள் கவசிகள் கேட்டிட்ட நாட்டையும் வீட்டையும் பொன்னையும் பொருளையும் இந்த பாவி நான் கொடுத்து துயரோர் முனிவருக்கே முனிவருக்கே சிவமே 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 என் கைப்பொருள் காரிகை மகனை விற்ற தெய்வமே என் தெய்வமே தெய்வமே ஒரு பொய்யலே உரைக்கே தாயா வசித்திருக்க தந்த சிதரை கொண்ட நமன் ஒரு நீச்சர் கொண்ட மனிதனுக்கு வேறு தேசி ராஜுகளோடு உறவாட கொண்ட நமர் ஒரு நீச்சர் காமன் நெய்யன் ஒரு நீச்சர் நடாண்ட மன்னனையா என்று நரக கூலிக்காக ஆண்டவனே கடால் கோலத்தை பரப்ப ஒரு பொய்யலே உரைக்கி ஒரு பொய்யதுடன் உரைக்கி பொய்யா அருமை பற்றி வையக நல்ல வார்த்திட்ட பாவினான் காசி மயானத்தை காக்க புறப்பட்டே நபாவி 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 தெய்வமே சிவமே தெய்வமே
தேரும் பாவியும் இழந்தே பாவினான் இருக்கு காரிகையை மாறித்தே விட்டே கவிராகிறது தெய்வத்தே பரம்பொருளே நாடாண்ட மன்னனையா என்று காணாத கோலத்தை பாராப்பாட்டது 10,000 பொற்காலங்கள் தரசம்பளம் கொடுக்க முடியாமல் வீரமாக கடுமையானேன் கால்பிடித்தேன் கன்றெடுத்தேன் மது குல சுமர்ந்தேன் என்னுடைய எஜமான் காக்கப்பட்ட மயானம் அரிச்சந்திரார் மயானம் போ வரவரும் வேதம் ஒன்றுக்கெல்லாம் கால்பன முழக்கொண்டு வாக்கியம் செய்யப்பட்டு தகவலித்து வாழ்ந்தவா என்பதாக அனுப்பி வைத்திருக்கின்றார் மயானம் எப்படி இருக்கும் எந்த நிலையில் இருக்கின்றான் நிலையறியாத இந்த பாவினர் என்றுதான் முதல் முறையாக மயானம் நோக்கி புறப்பட்டு விட்டேன் மயானம் எங்கிருக்கின்றதோ எத்தனை தூரத்தில் இருக்கிறதோ இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பரமேஸ்வரர் என்று கண்டு தேடுவேன் எவ்விதம் காட்டேனோ என்று கண்டு தேடுவேன் அலைந்து தீர்த்து பாட்டு என்று கண்டு தேடுவே எவ்விதம் காட்டேனோ என்று கண்டு தேடுவே கவச்சிகமா முடியாதே கவச்சிகமா கலைகான ஓடங்கள் போலே கலைகான ஓடங்கள் போலே ஆற்றில் இருக்கிற பாறையில் கலந்து பொழுது ஓடமானது இக்கரையிலிருந்து அக்கறை எப்பொழுது செல்லும் என்பதாக தத்தளித்து செல்லுமா அதுபோல் இந்த பாவி தண்டாளனுடைய வாழ்க்கையானது ஆண்டவனே தாமரை இறையில் விடப்பட்ட தண்ணீரை போல் தத்தளித்து இருக்கின்றேன் ஆண்டவனே எந்த வாழ்க்கையும் ஆனதே இந்த மண்ணே என்னை படைத்தாண்டவனே நீண்ட தூரங்கள் நடந்து நடந்து மயானத்திற்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த மயானம் இருக்கக்கூடிய இடத்தை இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பசியின் கொடுமை என்னால் தாங்க முடியவில்லை கண்கள் எல்லாம் முகப்படுத்தி விட்டது காலெல்லாம் தொழிலிருந்து விட்டது மயக்கமாக வருகிறது ஏன் செய்வேன் ஆண்டவனே ஆமா கொஞ்ச தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகின்றது அதுதான் மயானமாக இருக்குமா அதே பார் ஓரிடத்தில் அக்கினியாரி வந்தாரே மண்டை நடிக்கும் மண்டே
பாவி நான் பாவனங்க செய்தேன் பாவி பாவி இந்த மயானத்தில் உன்னை ஒன்பதாக வைத்து என்னுடைய காட்டப்பட்ட இந்த மயானத்தில் வருவரும் பிரேதம் ஒன்றுக்கெல்லாம் காற்பன வளத்தோடு வாக்கியம் செய்யப்பட்டு தகவலிக்கு போகிறேன் அருள் புரிய வேண்டும் அம்மையப்பனே பரமேஸ்வரா சற்றே மருந்தவனால் ஊர்வலத்தில் அவதரித்து சகல விதமான பாக்கியத்தை பெற்று அயோத்தி நாட்டுக்கு நான் அரசனாக வாழ்ந்திருந்த பொழுது என்னுடைய சரிசரி மணிபுகுடம் என்று கருப்பு கட்சியை கட்டியிருக்கின்ற காசியில் சொன்னதா நவரத்ன மாலைகள் எண்ணியப்பட்டனா உத்தராட்சிய மணியானது பட்டு பட்டாவை பட்டு பீதாவர்கள் உடுத்தியனர் என்று கருப்பாடி அணிந்து எத்தனை ஏழை எளியவர்களுக்கு ஆண்டவரே இந்த கணக்கினால் அண்டி கொடுத்திருப்பேன். அண்டி கொடுக்கப்பட்ட இந்த பாடினார் காசி மயானத்திலே வரவரும் வேதம் ஒன்றுக்கெல்லாம் காற்பன உணர்த்து வாக்கியம் செய்யப்பட்டு தகடிக்க போகிறேன் இறைவா அருள் புரிய வேண்டும் முக்கமூர்த்தியே எல்லாருடைய செல்வமை போற்றி நாட்டவருக்கு மயமா போற்றி சிவாயம் நகை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அபாயம் உண்டாரவில்லை என்பதற்கு எனக்கு உன்னையே காலமெல்லாம் பிரதமன்பதாக வாழ்ந்து வந்த நடாண்ட மன்னனையா இன்று கடாலும் கோலத்தை பரப்ப ஆண்டவனே பிறந்தது இந்த மண்ணே பிறந்தது இந்த மண்ணே சுகமும் துர்க்கத்திட சொல்லுங்கள் மறந்தது உன்னடி கிளாகிரித்தி வாழ்த்திட சிவனே நின் பாலவே சரம் குவிந்தேன் வருவாயே ஓடி மனமானே ஓடி வருவாயே பணவானே நீ
வாக்கினால் பட்ட கடனுக்காக வேண்டவில்லை என்று பாராமல் இந்த காசி மாநகரத்தில் விட்டு தரசம்பளம் கொடுக்க முடியாமல் பெரும் மொழிகளுக்கு கடுமையாகி காசி மயானம் நோக்கி வந்திருக்கின்ற நிறைவா இந்த மயானத்தில் வாழக்கூடிய பறவை இனங்களே, சன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெறுகை இனங்கள், அரிச்சந்திரன் 56 தேசத்தை ஆண்டவன், சக்கரவர்த்தியாக நாட்டை ஆண்ட அரசர் தன்னந்தருவியாக இருந்து கஷ்டப்படுகின்றான், எழுகின்றான் என்று நீங்களாவது அந்த இறைவனிடத்தில் ஓடிச் சென்று தெரிவிக்கின்றார். அப்ப பஞ்சமாபாதகத்தை செய்கின்றார்கள். பரம சண்டாளன் இந்த உலகத்தில் எத்தனையோ பாவப்பிறவிகள் உன் ஆலயமே கெதி என்பதாக, உன் திருவடியை சரணம் என்பதாக காலமல்லா வாழ்ந்து வந்த நாடாண்ட மன்னனுங்க தென்னாலஜியுடைய சிவபெருமானே, கண்ணப்பனுக்கு காட்சியளிக்கப்பட்ட கருணாகரா, பரமேஸ்வரா, பரம்பொருளை பிட்டுக்கு மஞ்சமர்ந்த பெரும்பாலடி பெற்ற பிள்ளகரி கேட்கப்பட்டு சிறுதுண்ட பக்தனுக்கு இல்லை என்று சொல்லாமல் ஓடி வந்து காட்சியளிக்கப்பட்ட இறைவர், நன்மை தீமை என்று அறியாத பாவிகளுக்கெல்லாம் அவால் குறித்த நேரத்தில் ஓடி வந்து என் குறை தீர்த்தே எறும்புகளை யானை முதல் 80,100,000 சீவாரணிகளின் காத்து ரட்சிக்கக்கூடிய கருணாகரா, கங்காதரா இறைவா, யாரப்பா உன்னிடத்தில் என்னுடைய குறைகளை போய் சொல்ல போகிறார்கள்? இறைவா, யார் போய் சொல்லுவார்? வருந்து வேலை பரவிடம் யாரோ பாதலிலே பதிலியை விரிந்து பாதலையும் விரிந்து பரதனை நிலையை யார் போல் சொல்லுவார்? இந்த ஏழை அருந்து ஏழை அரணிடம் யார் போல் கண்ணொன்று மக்கள் உண்டு என்று மகிழ்ந்திருந்தவர்களா, உன் பேர் எங்கே, பெருத்த புகழெங்கே? முடி சார்ந்த மன்னரெல்லாம் பிடிசாமலை கிடமில்லை என்பதற்கு இங்கு போய்விடுகிறார்கள். பார்க்கிறேன் என்பதாக தெரிவித்தாய மனிதனே, உன்னுடைய வாழ்க்கை ஓய்ந்து விட்டதா? இந்த மயானத்தில் வாழ்வில பொறுத்தே அடங்கிவிட்டதா அவனுடைய ஆத்மா? இறக்கும் பிணங்கள் இறந்த பிணங்கள் இறக்கும் பிணத்தை பார்த்து இனி ஒரு நாள் சித்தாந்து பேசுகின்றது. விதியே, நீ என்னை மறந்தாலும் உன்னை மறந்து விடாது என்பதன் உணர்ச்சிக்கு ஆசைப்பட்டு விட்டேன். பரமேஸ்வரா, பரம்பொருளே, எத்தனை ஏழு ஏழுகளுக்கு அள்ளி கொடுக்கப்பட்டு இந்த கரத்தினர் காசி மயானத்தில் கால்பணமுடத்துண்டு வாக்கியரட்சிக்காக கையேந்து நிற்கத்தினான். ஆமா, மாட மாளிகையை கட்டி வாழ்கின்றான். அவன் இறந்து விட்டான். அண்ணவனுக்கு அங்கு இடமில்லை. கூட கோபுரத்தில் இருக்கின்றான். அவன் இறந்தான். அண்ணவனுக்கு அங்கு இடமில்லை. குடிசையில் வாழ்கின்றான். அவன் இறந்தான். அண்ணவனுக்கு அங்கு இடமில்லை. அரிச்சந்திரா, போ மயானம். அங்கு சென்றால்தான் அங்கு உள்ள விதிமுறைகளை கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு அனுப்பி வைத்திருக்கின்றாயா பரமேஸ்வரா?
ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் 6 அடி மண்தானப்பா சொந்தம். 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். அரசன ஆனாலும் ஆண்டியார் இருந்தாலும் 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். நாரும் சரீரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசியே நடந்தாலும் கார்குந்தல் கண்ணியர் கந்தரை செஞ்சு கை பொருள் எல்லாம் கடனாக்கி துளைத்தாலும் 6 அடி மண்ணுண்டு அனைவருக்கும். சரீரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசிய நடந்தாலும் பார்வோந்த கண்ணிய கை பொருள் எல்லாம் கடமாக்கி துளைத்தாலும் 6 அடி மண்ணு அரசனானாலும் ஆண்டியார் இருந்தாலும் 6 அடி மண்ணு. செத்து மடிந்தாலும் ஜீவனாமும் சொல்ல என்னை படைத்த ஆண்டவனே 6 அடி மண்தான் இந்த உலகத்தில் அனைவர்களுக்கும் சொந்தம் என்பதற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இல்லை என்று வந்த ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் முதல் அளவில்லாத தர்மத்தை மாறி வழங்கினார். யாரை கெடுத்தேன் இவரை படித்தேன். மன்னாதி மன்னருக்கெல்லாம் மன்னனாக வாழ்ந்தது நான் குற்றந்தாரா? அரசனாக இருந்தது நான் குற்றந்தாரா? மக்களிடத்தில் தண்ணீரை போல் மன்னரை பாவித்து மக்களுக்கு மன்னனாக வாழ்ந்து வந்தேனே ஆண்டவனே, அதில் நான் சொன்னது குற்றமா? யாரை கெடுத்தேன் எவரை படித்தேன்? இல்லை என்று வந்த ஏழை எளியவர்களுக்கு இருப்பதற்கு இடங்கள் கொடுத்து வாழ்வதற்கு சுகத்தை கொடுத்து உன்னைச்சோர் உடுத்தவனை செலவழிக்கப்படும் தின்பதற்கு பாக்கெல்லாம் கொடுத்து லட்சிக்கப்பட்டனை பரமிக்கிறார். அதில் நான் சொன்னது குற்றம் தானே? இறைவா, எனக்கு ஏன் இந்த நிலையை கொடுத்திருக்கின்றார்? ஏன் எனக்கு எந்த நிலையை கொடுத்திருக்கின்றார்? என்னை படைத்த ஆண்டவனே, எனக்கு இந்த நிலை இறைவா நீ தந்த துன்ப நிலை எனக்கு இந்த நிலை இறைவா நீ தந்த துன்ப நிலை எனக்கு இந்த
மண்ணில் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை அறியப்பட்ட நட்சத்திரா கலவ கத்திரிகளை பூசி வாழ்ந்த நட்சத்திரா காசி மயானம் செல்லட அங்கு சென்றால்தான் அங்கு உள்ள விதிமுறைகளை கற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக எனக்கு வைத்திருக்கின்றாயா பரமேஸ்வரர் பார்வதி மனோகர ஆண்டவரை என்னால் அந்த இது காட்டி புது நாட்டத்தில் நிற்க கூட முடியவில்லை என் செய்வன் ஆண்டவரே என் செய்வன் உடலையில் பிறவாடை பரவி சுடு இங்கு புதுசாக உடலில் தனபூசு ஓகே எனக்கு எந்த நிலை இறைவா இந்த நிலை இறைவாரி தந்த துன்ப நிலை எனக்கு இந்த நாடு வாழ்க நாட்டு மக்கள் வாழ்க வாழ்க என்பதாக மங்கள கோஷமான வார்த்தைகளை கூறினார்கள் 32 மேலவாதிகள் பொழுது வேதபாராயங்கள் போது நான் பெற்ற மகனுக்கு அன்னதான முதல் அளவில்லாத தானத்தை வாரி வழங்கும் பொழுது நாடு வாழ்க மக்கள் வாழ்க மன்னர் வாழ்க வாழ வாழ என்பதாக வாழ்த்துக்கூறி எப்படியெல்லாம் மங்கள கோஷமான வார்த்தைகளை கேட்டு நான் வாழ்ந்தேன். இன்று இந்த இடுகாட்டில் என்னை சுற்றி எங்கு பார்த்திட்ட போதில் என்ன படைத்த ஆண்டவனே பேச்சத்தமாக காட்சியளிக்கப்படுகிறது. ஏன் செய்வேன் அண்டவனே செய்வேன் ஓம் என்று கூவிடும் பேய்கள் சத்தம் நாயோடு நரிகள் தான் என்ற கூட்டம் மன்னர்கள் அமைச்சர் பெருமக்கள் சிற்றரசர்கள் தாரை தப்பட்டை தன்புரி வீணை என்று சொல்லக்கூடிய 32 மேலவாத்தியத்தோடு வாழ்த்து வந்தனர். என்று என்னை சுற்றி இந்த மயானத்தில் இருந்து பார்த்திட்ட போதிலும் மேய்களும் சத்தமிக்கப்படுகிறது. நிற்க கூட முடியவில்லை இறைவா, நிற்க கூட முடியவில்லை ஆண்டவனே. நாயோடு நரிகள் தான் என்ற குற்றமோ உனக்கு என்ன செய்தேன் குற்றம் பாவி நான் பாவி உனக்கு என்ன செய்தேன் குற்றம் ஓகே எனக்கு இந்த நிலை இறைவா உங்க நிலை ஏன் எனக்கு இந்த நிலை நாள் மாநிலம் யாரை இந்த இருள் சூழ்ந்த மயானத்தில் எங்களை கஞ்சு அடி நடுங்கியவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் உன் கிட்டே நெருங்கி உன்னை புசிக்கலாம் என்று பார்த்தால் அக்கினி சுவாலை வீசுகிறது. உன்னை பார்த்தால் தெய்வீக புருஷன் போல் தோற்றமளிக்கிறார். யார் நீ? உனது பெயர் என்ன? நீங்கள் யார் என்று கேட்கக்கூடியவர்கள் யார்? நீ மயானத்தில் வாழக்கூடிய பேயினங்கள். பேயினங்களே என்ன? என் வாழ்க்கை நிலையை நான் தெரிவிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் மரபோடு மரமாக ஒட்டியிருக்கு. ஏன் அப்படி? மக்கள் பிணங்களை சுட்டரிப்பதற்காக இங்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த மயானத்தில் உங்களை கண்டுவிட்டால் பயந்து விடுவார்கள் நாட்டுக்குடி மக்கள். அந்த பாவத்துக்கு கூட நான் ஆளாக கூடாது என்பதாக எண்ணம் கொண்டவன். பதிலிருந்து கவனமாக கேளுங்கள். என் வாழ்க்கை நிலையை தெரிவிக்கின்றேன். அப்படியே கட்டளைக்கு இணங்கி இங்குள்ள கிளைகளில் மறந்திருக்கிறோம்.
விதமாக உன் வாழ்த்து வரலாறு எங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும். செங்கோல் பிடித்த எங்கை வில்பத்தித்த எங்கை விலகினாயிருந்த எங்கை அடைந்திருந்த எங்கை ஆதித்த மகனை மதித்தது அறிவருளி பணிந்திருந்த எங்கை வில்பத்தித்த எங்கை விலகினாயிருந்த எங்கை பிறவரையில் வந்து பிறர் செங்கோல் பிடித்தவோர் இந்த மண்ணிலும் வாழ்க்கை காருண்யமூர்த்தி ஈசாயது தர்மாமா ஈசாயனே தர்மாமா விலங்கினம் ஒரு ஹரியோர் என்றவன் புகழக சதுருடைய செல்லற பெரிய வல்லர் வல்லர் மன்னர் மன்னரே அங்க வங்கம் கலிகம் காம்போசம் எவன ஒட்டிமை ஆர்ப்பான தேசம் மற்றவர்கள் ஆரம்பம் கேகையும் கேரளம் சீரதோதகம் இந்தியாவை ஆர்ப்பான குருகுந்தம் அமர புத்தலம் மனகுந்தலம் அருகுந்தலம் நேபாளம் அவந்தி செம்புராளம் அங்கி கொங்கு பாண்டிய பப்பரம் கெடாலம் என்று சொல்லக்கூடிய 56 நாட்டை நான் அழகு போல் ஆட்டையும் ஆரம்பித்தாய் என் தலை தெய்வமே பெண்களுக்கும் அஸ்வதி பரணி தேவதை உத்திரட்டாதி புரட்டாதி சித்திரை சிவாக விசாக கும்பகோணம் மூலம் சுமந்து சொல்லக்கூடிய ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 பெண்களுக்கு 18 நாள் ஒரு விளையாட தக்க பலகாலம் வந்தவுடனே அறைகள் திறக்கக்கூடிய சந்திரனை அடைத்து இந்த 27 பெண்களையும் திருமணம் புரிந்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தாரு தக்கனான தெய்வமே சந்திரமண்டலம் அனைத்திலிருந்து சந்திரனாரன் அறைகள் திறக்கக்கூடிய ரோகியோட மத்திய சரசு உல்லாசமாக பார்த்தார்கள். மற்ற 26 பெண்கள் தந்தையாக வழங்கக்கூடிய தப்பிடத்தில் வழிவிட்டார்கள். பார்த்தா தற்கனாக சந்திரா என்னுடைய வார்த்தையை நீ இருந்ததினால் உன்னுடைய சொந்தத்தில் யாவும் இடமாக கிடந்ததாக சொல்லி சாபமிட்டாரு. சாபமிட்ட மாத்திரத்தில் இந்த 27 பெண்களும் பார்த்தார்கள். தந்தையை வாழ்வு பெற வேண்டும் நாய்களை கொடுங்கள் என்பதாக கேட்க பார்த்தான் தற்கனாக ஒரு பக்கம் கலைய வளரவும் மற்றொரு பக்கம் கலையும் தெய்வமும் வரும் பௌர்ணமி என்று இந்த 27 பெண்கள் 86 கிடந்ததாக சொல்லி சாப விமோசனம் அளித்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார் தற்கனாக. சந்திரமண்டலம் அழைத்து வந்த இந்த சந்திரனாரவன் நவக்கரர்கள் நச்சரிப்பினார் நீதியாம் நச்சிவிடையே இந்த 27 பெண்களை எடுத்து பூலோகவாசியாக வருகை புரிந்து பூலோகத்தில் ஆன்றாடும் நித்திய கடன் முடிக்கக்கூடிய கிழவன மகாசியாக குளிக்கக்கூடிய குளத்தில் நீராடிவிட்டு இந்த சந்திரனாரன் சந்திரமண்டலம் சென்று அருணாலயத்திலே எதிர்ந்த குலதன மகாரிஷியார் என்று பார்க்கும் பொழுது கசகிய மஞ்சள் உதிர்மங்கலம் ஆடிய பூக்களும் தண்ணீர் எல்லாம் மஞ்சள் நிறமாக இருப்பதை கேட்டார். இதற்கு மேல் இந்த குளத்தில் நினைத்தவர் வந்து ஆணாக வந்து குளித்தால் பெண்ணாக உருமாற வேண்டும், பெண்ணாக வந்து குளித்தால் ஆணாக உருமாற வேண்டும் என்பதாக சொல்லி சாபமிட்டார். சாபத்தை அறியாத இந்த சந்திரனாரவன் மறுநாள் தினத்திலிருந்து 27 பெண்களை எடுத்து பூலோகவாசியாக வருகை புரிந்தார். குலக்கரமத்தில் இருக்க வைத்துவிட்டு ஆண்மகனாக இருக்கக்கூடிய சந்திரனாரவன் குலத்திலே நீராடினான். நீராடிய சந்திரன் ஈஸ்வருடைய சாபத்துக்கு எனக்கு 90 கற்றளித்துவிட்டார். இதில் 27 பெண்களும் மகாவிஷ்ணுக்கு தவம் புரிந்தார்கள். மகாவிஷ்ணு பிரதட்சியாக காட்சளித்து பெண்ணுருவாக இருக்கக்கூடிய சந்திரன் எடுத்து சென்று அருகாமையிலே உள்ள ஒரு சோலையில் கூடினார். குடியின் பலனாக அழகான ஒரு ஆண்மகளையோ பெற்றெடுத்தார். தெய்வமே தெய்வமே சருகளில் நடக்கக்கூடிய குழந்தையை தூக்கிட்டார். என்று பெண்ணுருவாக இருக்கக்கூடிய சந்திரன் இடத்தில் வந்து சேர்ந்து
குளத்தில் நீராடச் செய்து ஆங்கிலத்தை கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார் மகாவிஷ்ணார்கள். சர்களை வளர்க்கக்கூடிய குழந்தை தூக்கினார். அந்த வனத்தில் வாழக்கூடிய குமரன் மகாரிஷிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்த ஐயா, அரி என்று சொல்லக்கூடிய எனக்கும் அரி என்று சொல்லக்கூடிய எனக்கும் அதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு பிறந்ததுதான். இந்த குழந்தைக்கு அரி சந்திரன் என்பதாக பெயர் அளிக்கும்படியாக சொல்லி சென்றேன். அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன், ஊரையும் நான் மறந்தேன். தெய்வமே சக்கரவர்த்தியான ஒரு நாள் ஒரு மணி பொழுது ஒரு மணியாக வளர்த்தவரே தக்க பலகாலம் வந்தவுடன் 64 கிளைகளை பெற்று கொடுத்து இந்த 56 தேசத்தை மணிமணி சுட்டி வைத்து சொற்க பதவி சேர்ந்தார். 56 தேசத்துக்கும் ஏகையோட சக்கரவர்த்தியாக நாட்டை ஆளும்போது ஒரு நாள் என்று யாத்திராவாசிகள் வரைக்கும் கொடுத்தார்கள் சுவாமி. இந்த உலகமெல்லாம் தாங்கள் என்னென்ன விசேஷத்தை கண்டிப்பாக எது அரசியல் இருக்கிறதா என்பதாக நான் கேட்க ஹரிச்சந்திர கண்ணோசி நாட்டை ஆளக்கூடிய மனிதனுடைய வளர்ப்பு மகள் சந்திரமதி அவள் கொற்றவதி ஆகிவிட்டார் என்பதாக சொல்ல இதே இதனுடைய மந்திரி சக்தி கீர்த்தி அவன் மன்னா நமக்கு ஓலை வந்துவிட்டது என்பதாக சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய ரஜ கஜ துர்கபதாரிகள் செயற்பட்டுக் கொண்டு குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலைவனங்களை இணைந்தேன். அங்கு உள்ள பாலை நிலத்தில் இந்த பாவினான் தேசத்தில் காளிகாதேவனுடைய ஆலயத்தை கண்ணுற்று அம்பிகை நோக்கி சென்று வணங்கியிருக்கும் பொழுது தன்மையாக இருக்கக்கூடிய தேர் குதிரை விளம்பினார்கள். பாவி சண்டாளங்களுக்கு பொன்மையாக தெரிய தாயே காளிகாதேவி இது என்ன சோதனை என்பதாக இந்த பாவி நான் கேட்கும் பொழுது காளிகாதேவியின் பிரச்சனமாக அடைய மகனை உன்னுடைய மூலாதற்று ஒருவன் சமரசன் என்று சொல்லக்கூடியவன் உன்னை போல் நீதிநெறிவு தவறாமல் சத்தியவந்தனாக வாழ்ந்து வந்தார். எனக்கு பின்பதாக யார் ஒருவரப்படி நாட்டையாக என்றானோ அவன் எங்களுக்கு திறந்து விட்டால் இந்த தேர் குதிரை வில்லம்பு நான்கில் கொடுத்து விடும் என்பதாக சொல்லிவிட்டு செல்ல அரிச்சந்திரா யாருடைய கண்களுக்கும் தெரியாது இந்த தேர் குதிரை வில்லை என்பது நான்கும் உன்னுடைய கண்களுக்கு திறந்ததால் உனக்கு சொந்தம் என்பதாக கொடுத்த சண்டாளி காளிகாதேவியானவர் அடி பாலகம் நீ கண்ணோசி நாட்டை அறிய போகின்றேன். சந்திரமதியை மாலையிட்டு வழக்கு சரியாக வாழ்பொழுது உன்னுடைய நாடு ராட்சியத்திலிருந்து 48 மணி கிடந்து சுமந்து மனைவி பிரிந்து மயானம் கேட்க போகிறாய் என்றாண்டே ஒரு வார்த்தை சொன்னால் இல்லையே காலி கொடுத்த தேரும் காலி கொடுத்த தேரும் வாழும் பிள்ளும் பூமியிலே கொடுக்கப்பட்டு தேர்தலில் கண்ணமாபுரி அடைந்தேன். மதிகட்ட மதுரைய மன்னனை திருமண மாணவனுக்கு மறுமணமா என்பதாக நான் கேட்க சந்திரமதிக்கு மனக்கும் திருமணத்தை பிறந்து வலநகரத்தில் படைக்கப்பட்டார். மதுரைய மாமன்னன் வழக்கரம்பக்கி அழைத்த அயோத்திமா நகரத்தில் என் மனைவி நான் சரச உல்லாசமாக என் மனைவியானவள் 10 மணிக்கு தேவரெல்லாம் போற்றும்படியாக தேவதாசன் என்று உலகமெல்லாம் போற்றும்படியாக உலகதாசன் என்றும் எனக்கு ஒரு ஆன்ம கவியை பெற்றெடுத்தார். மகன் பிறந்து விட்டார் என்பதாக சொல்லக்கூடிய நான் பெற்ற மகனுக்கு சந்தோஷத்தில் வேத பாராயணங்கள் தேவரெல்லாம் பிழைச்சுவதற்கு முடியாத அன்னதானம் அளவில்லாத சர்வத்தை வாரி விடுங்க. இதையிருந்து விஸ்வாமித்திர மகா ரிஷியாளர் இடத்தில் கவனநாடகமாக ஓடி வந்தார். 48 கோடி புள்ளை பெற்று வைத்து சென்று படாத கஷ்டத்தை கலாக்கினார். என் மணிமணியை உதைத்தார். நாடு விட்டு நாடு கடத்தினார். அரிச்சந்திரா 48 கோடி தெரிவித்து 48 நாளைக்குள்ளார கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்றேன். நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் காசி மாநகரத்தில் என்னுடைய மனைவி மந்திரி விட்டு மகாமணிவருக்கு சேர வேண்டிய மனித கொடுத்து தரகு கூலிக்காக வீரமாக கடுமையாகி கால் பிடித்து கந்தெடுத்து மதுக்கொடு சுமந்து மயான மந்திர கட்டேன். வெயிலங்களே புத்திரனை பிரித்தே